Hi friends, welcome to Lux Kanijam. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் யூனிட்டில் உள்ள 1.2ல் உள்ள 5th சம் தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு நிறுவனத்தில் உதவியாளர்கள் அவங்கள ஏன்னு எடுத்துக்கிறாங்க, எழுத்தாளர்கள் சின்னு எடுத்துக்கிறாங்க, மேலாளர்கள் எம் மற்றும் நிர்வாகிகள் ஈன்னு எடுத்துக்கிறாங்க. ஆகிய 4 பிரிவுகளில் பணியாளர்கள் உள்ளனர். ஏசிஎம் மற்றும் இ பிரிவு பணியாளர்களுக்கு ஊதியங்கள் முறையே, அதாவது உரிமையாளருக்கு 10,000, எழுத்தாளர்களுக்கு 25,000, மேலாளர்களுக்கு 50,000 மற்றும் நிர்வாகிகளுக்கு 1 lakh கொடுக்குறாங்க. சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். A1, A2, A3, A4 மற்றும் A5 ஆகியோர் உரிமையாளர்கள். அப்போ உரிமையாளர்களில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர். அதே மாதிரி எழுத்தாளர்களில் 4 பேர் இருக்காங்க, மேலாளர்களில் 3 பேர் இருக்காங்க, நிர்வாகிகள் 2 பேர் இருக்காங்க. சரியா? இப்போது XRY அப்படின்னா எக்ஸிலிருந்து ஆறுக்கான ஒரு உறவு என்ற உறவில் எக்ஸ் என்பது ஒய் என்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம். அப்போ ஒய்ங்கிறது தான் இந்த A1, A2, A3, A4 இந்த இதெல்லாம். எக்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட்டை தான் சொல்லியிருக்காங்க. சரியா? ஊதியத்தை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸை தான் நம்ம ஊதியமாக எடுத்துக்கணும். சரியா? கொடுக்கப்பட்ட ஊதியம் எனில் ஆர் என்ற உறவை வரிசை ஜோடிகள் மூலமாகவும் அம்புக்குறி படம் மூலமாகவும் குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு உரிமையாளருக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க, எழுத்தாளர்களுக்கு, மேலாளர்கள், நிர்வாகிகளுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்கன்னு எழுதிட்டோம். இப்போ உரிமையாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க? A1, A2, A3, A4, A5. ஸோ 5 பேர் இருக்காங்க. அதே மாதிரி எழுத்தாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர். C1, C2, C3, C4 4 பேர் இருக்காங்க. அடுத்து மேலாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா M1, M2, M3 அப்படின்ற 3 பேர் இருக்காங்க. நிர்வாகிகள் E1, E2 அப்படின்றவங்க இருக்கிறாங்க. சரியா? இப்போ இதெல்லாம் வரிசை ஜோடிகளாக எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ வரிசை ஜோடிகள் எப்படி எழுதலாம்? ஏ வந்து ஊதியம், அதாவது எக்ஸ் வந்து ஊதியம், எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய், எக்ஸ் ரிலேஷன் ஒய்ன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸிலேருந்து தான் ஒய்க்கு போகுது. இதில் எக்ஸ் என்பது கொடுக்கப்பட்ட ஊதியம்னு சொல்லிட்டாங்க. சரியா? கொடுக்கப்பட்ட ஊதியம் யாருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் அப்படின்னா ஒய் என்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம். அதையும் கூட சேர்த்து எழுதிக்கலாம். எக்ஸ் என்பது ஒய் என்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? அப்போ இதெல்லாம் தான் ஒய், இந்த ஊதியம் தான் உங்களுக்கு எக்ஸு. ஸோ எக்ஸுங்கிறதுல ஃபஸ்ட்டு நம்பராக உங்களுக்கு நம்பர் தான் வரணும், இந்த அமௌண்ட்டு தான் வரணும். ரெண்டாவதாக தான் நீங்கள் A1, A2 தான் போடணும். ஸோ 10,000 A1க்கும் இந்த 10,000 தான், A2க்கும் 10,000 தான், A3க்கும் 10,000 தான். ஸோ இதை வச்சு ஃபஸ்ட்டு எழுதி முடிக்கலாமா? அப்போ 10,000 யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா A1க்கு கொடுக்குறாங்க. அதே 10,000 A2, அதே 10,000 A3, அதே 10,000 A4, அதே 10,000 A5. ஸோ இப்போ அவங்களுக்கெல்லாம் முடிஞ்சிச்சு. யாருக்கெல்லாம்? உதவியாளர்களுக்கெல்லாம் முடிஞ்சது. அடுத்து 25,000 யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க? C1, C2, C3, C4. அப்போ 25,000 C1, 25,000 C2, 25,000 C3, 25,000 C4. அடுத்து மேலாளர்கள் எவ்வளோ கொடுக்குறாங்க? 50,000. ஸோ 50,000, M1. நெக்ஸ்ட்டு 50,000 M2. நெக்ஸ்ட்டு 50,000 M3. நெக்ஸ்ட்டு 1 lakh எத்தனை பேர் கொடுக்குறாங்க? 2 பேருக்கு. E1, E2 நிர்வாகிகள் 2 பேர் இருக்காங்க. ஸோ 1 lakh E1. நெக்ஸ்ட்டு 1 lakh E2. அவ்வளோதான். இப்போ நம்ம வரிசை ஜோடிகளாக எழுதி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னா அம்புக்குறி படம் போட சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பிளேஸ் என்னால் போட்டு காமிக்க முடியாது, நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் போட்டு காமிக்கிறேன். ஓகே, அடுத்ததான் இதே சம்முக்கு அம்புக்குறி படம் போட சொல்லியிருக்காங்க. அம்புக்குறி படம் பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸில் நம்ம அமௌண்ட்டை தான் எடுத்துக்கணும், அதனால் அமௌண்ட் எடுத்துருக்குறோம். ஒயில் வந்து எழுத்தாளர்கள் எவ்வளோ பேர், உதவியாளர்கள் எவ்வளோ பேர் அப்படின்றத ஒன்று ஒன்றா நம்ம எழுதியிருக்கிறோம். ஓகேவா? இப்போ 10,000 யாரெல்லாம் வாங்குறா அப்படின்னா A1லேருந்து A5 வரைக்கும். ஸோ 10,000 எதில் வரைக்கும் ஆரோ மார்க் போடணும்? A5 வரை.
25,000 C1லேருந்து C4 வரைக்கும் வராங்க. ஸோ அதுலேருந்து 4 பேருக்கும் போடணும். 50,000 3 பேர் வாங்குறாங்க. M1 M2 M3 அதாவது மேலாளர்கள் அவங்களுக்கு போடணும். 1 lakh யார் வாங்குறா அப்படின்னா நிர்வாகிகள் வாங்குறாங்க E1 E2. ஸோ அவங்க 2 பேருக்கு நேராக 1 lakhலேருந்து 6 மார்க் போடணும். அவ்வளோதான். ஓகேவா? உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.